வெல்கம் பேக். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சண்டே சமையலோட ஸ்பெஷல் மெனு என்னன்னா மோமோஸ் பண்ண போறோம். நாங்க ஃப்ரைட் மோமோஸ், ஆனா வெஜ்ல தான் பண்ண போறோம். நேற்று வந்து லோக்கலான ஒரு பரோட்டா சால்னா கடைக்கு போயிருந்தோம், மாயாண்டி விலாஸ்னு. நல்லா மொக்குன்னு மொக்கிட்டோம். இங்க பாருங்க, நல்லா பெரிய பெரிய பிம்பிள்லாம் வந்திருக்கு. அதை மறைக்கிறதுக்கு நான் மேக்கப்லாம் போட்டிருக்கேன். அதனால வந்து நாங்கள் இன்னைக்கு வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வந்து அப்படியே சிக்கனில் கூட பண்ணலாம். இந்த சமையலுக்கு தேவை 3 தக்காளி, 2 தக்காளி. அந்த சட்னிக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, தக்காளி இவ்வளோ முங்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ப்ளீஸ். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா மாவு திருப்பி போட்டு அது கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துடணும். மோமோ செய்ய மாட்டேன், பரோட்டா போட்டுருவேன். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டு பாருங்க, இப்படி ரவுண்டா அப்படியே வந்து இப்படி நீங்க டச் பண்ணும்போது அப்படியே அப்படி இருக்கணும். என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல, போதும் சொல்ற அளவுக்கு நான் எவ்வளவு அழகா வெட்டேன். எனக்கு அந்த பெரிய கத்தியில வெட்டி தான் பழக்கம். எது அந்த பெரிய அந்த ஷெஃப்லாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வரும்போது நீங்க வந்து எடுத்துருங்க. அப்படியா? ஒரு தக்காளி உரிச்சு காட்டிருப்பாங்களா கீழே போடாம? ஸ்குவீஸ். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிட்டு ஒரு 1 டீஸ்பூன் வந்து பட்டர். 1 டீஸ்பூன் நான் சும்மா சொன்னேன், எனக்கு அளவுலாம் தெரியாது. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. கொஞ்சோண்டு இதில் வந்து ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அந்த பன்னீர் எடுத்து பச்சா அப்படி போட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். தாராளமாக போடுறதுக்கு எங்கள் பேக்கெட்டில் இல்லை. அப்புறம் அந்த மாதிரி சோயா சாஸ் அண்ட் கொஞ்சோண்டு ஷேசன் சட்னி. அப்புறம் கொஞ்சோண்டு தான் உப்பு போடணும், பிகாஸ் வந்து சோயா சாஸில் வந்து ஆல்ரெடி நிறைய உப்பு இருக்கும். வெஜிடபிள்ஸ் வதக்கி ஃபைங். ஓ பறக்க விடுறியேம்மா. பாய்ஸ், இட்ஸ் டைம் ஃபார் சம் மியூசிக். ஏன் அம்மா எனக்கு சொல்லி கொடுக்கல அவங்க மம்மி? இங்க பாருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் ஒரு 1 கிலோ பட்டர் வாங்கினா கூட நம்ம வீட்டு பட்டாது. பட்டர் பட்டர் இதாயிட்டு இருக்கும்போது கார்லிக்ஸ் வந்து போடணும். போட்டு அதை அப்படியே சோச்சே சூடாது. அதுதான் தெரிக்குது. ஏன் தெரிக்குது? ஐயோ, தீய சக்தி விளையாடுது, என்னை காப்பாற்றும் என் கணவன். என்னோட சீடி எப்பயுமே நானா தான் இருப்பேன். காலையில வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு சூரியனே போய் நைட் வந்து நக்கல் சிரிப்பு கிடையாது. இப்ப நல்ல சிரிப்பு எப்படி சொல்லி சிரிக்கிறேன். நம்மளோட ஹைலைட் எல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவுமே போடாம கியூட்டா இருக்கேன். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட அந்த தக்காளி பியூரி நம்ம இப்போ அரைச்சோம்னா அந்த பியூரியை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு இவ்வளோ ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸில் மேலே வந்து நான் எழுதி காட்டுறேன். அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். பெப்பர் ஆல்சோ யூ கேன் மிக்ஸ், கொஞ்சம் நல்ல ஸ்பைஸ் வர்றது. தனுஷ் ஒரு படத்துல அந்த அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே வெளியே வந்து நான் போன பின்பு நீ வாழவே நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. மோமோ சென்டர்ல எல்லாம் கொடுப்பானுங்க, அந்த ரெட் கலர்ல ஒன்று கொடுப்பானுங்க. மட்டும் அப்படியே செஞ்சிருக்கேடி, நான் எதையுமே டேஸ்ட் பண்ணல. ஆமா, பெரிய வெங்கடேஷ் பட் ஃபைனல் டிஷ் தான் டேஸ்ட் பண்ணி மோந்து பார்த்தே சொல்லுவாரு. உனக்கு அவ்வளவுதான் லிமிட். வெறியாவது முட்டையில இருக்கிற மூளையை தூக்கி மண்டையில மாட்டின மாதிரியானதா? கொஞ்சம் மாவு தெரி, எதுவுமே தெரியலங்க. அதனால பாத்துக்கலாம் ப்ரோ. பாத்துக்கலாம். நீயே இப்போ ஒரு மோமோஸ் வந்து ரெடி பண்ற, நான் சொல்ற மாதிரி நீ பண்ற. ஷேப்லாம் எனக்கு வந்து ஜுஜுபியா? ஜுஜுபி பார்க்கலாம்.
நான் போன பின்னே நீ வாழ வேண்டும். இதெல்லாம் காப்பி இப்படி பண்ணிட்டு ஏய் இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஸ்டஃபிங் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ரவுண்டா வந்திருக்குன்னு இப்போ வந்து என்ன பண்றோம், இந்த ஸ்டஃபிங் வந்து இதுல வைக்கிறோம். அது மட்டும் தான் சொல்றீங்க. ம், எதுவும் பண்ணிடல. நல்லா இருக்கும். ட்ரஸ்ட் மீ. யூ வாண்ட் சீஸ், ஐ ஆட் சீஸ் ஆல்சோ. What? கொஞ்சோண்டு. இந்த மாதிரி அழகான ஷேப்ல மோமோஸ் ரெடி. புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சிட்டா ஃபயர்னு சொல்லிட்டு வாவ். நான் விட்டுறேன். உருட்ட வேணாம், நீ அந்த ஷேப் புடி. Right. ஷேப் புடி, ஷேப் புடி, ஷேப் புடி. நான் ஒண்ணே ஒன்று பண்றேன். உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன்ல. வித்தியாசமான ஷேப் இல்லாம பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. பட்டர்ஃப்ளை போயிரு குடிஜி. போயிரு. ஒண்ணுதான் ஒண்ணே ஒண்ணு. இவ்வளவு வச்சா எப்படி மூடுறது? எனக்கு கஷ்டமா நீ பண்ற. அப்புறம் எப்படி நான் மூட முடியும்? இங்க பாரு, வெயிட் பண்ணு, சொல்லு எனக்கு. சொன்னா போதும். ஜிஜிபி. சொன்னா எப்படி புரியும் உனக்கு? வாயால எக்ஸ்பிளைன் கூட பண்ண இப்படி முடியாது. இப்படி என்ன பண்ணு. டீச்சர்? இப்படி இப்படி பண்ணு. தெரியுமா? புரியல. அப்படியே ப்ரோ மாதிரி பண்ணுவா. காட்டு காட்டு விடுங்க. இந்த வீட்டுல மிச்சம் மீதி இருக்க லாண்ட்ரி எல்லாம் எடுத்து ஒரு துணியில போட்டு கட்டி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரியே இருக்கு. A few moments later. வாவ். வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியல். Baby momo. ஓகே, மோமோஸ் டிஃபரண்ட் காட்டுடி. ஷேப்ஸ்ல, டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல. நானா எனக்கே வா. மூக்குல என்ன பெரிச்சாயிட்டே வருது? என்னடி இது? ரத்தம் உடைச்சிட்டான் உடைச்சிட்டான். ஒரு வழியா சமோசா செஞ்சு முடிச்சிட்டோம். கஷ்டப்பட்டு ஒருத்தன் நின்னு பண்ணா சமோசான்ற. சமோசாவை காட்டுறேன். சாப்பிட போவோம். Let's start the tasting. I wanna taste this one which looks more aesthetic. டிப் பண்ணி சாப்பிடுமா இல்ல அப்படியே சாப்பிட போறோமா? டிப் பண்ணியே சாப்பிட்டு பாரு. அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? நீ இவ்வளவு டக்கு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டியே. It's nice. நைஸ். The cheese part is very nice. And I suggested it. Trust me, you want cheese, I'll add cheese also. You want? No. நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போறேன். நல்லா ஒரு டிப் பண்ணிட்டு நைஸ். really nice. அந்த சீஸ் ஒன்று மெல்ட் ஆகுது. இது செம்மையா தெரியுது. ஒரு மாதிரி பயங்கரமான டேஸ்டா இருக்கு. சிக்கன்ல பண்ணா வாவா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. Bye bye. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.